கட்டுமான வாரிய அட்டை வச்சுன்னுக்கிறேன். ஆனாலும் கூட அதை நான் பயன்படுத்தலை. அதில் இதுவரையும் எந்த ஒரு உதவித்தொகையும் பெறலை. அதை நான் ரெனியூவலும் பண்ணலை அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 15 வருஷமாகுது நான் கார்டு போட்டு. அது நான் இப்போ பயன்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் உங்கள் கட்டுமான கார்டு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அதை நீங்கள் அதாவது 2015 ஓப்பன் இருந்துச்சு. அந்த பழைய புக் மாதிரி ஒன்று இருக்கும். அது மேனுவலாக ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 2019க்கு மேலே ஆன்லைன் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு எல்லாமே ஆன்லைனில் பண்ணாங்க. அதனால் நீங்கள் அந்த பழைய புக்கு சப்போஸ் இருந்தால் அதை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற லேபர் ஆஃபீஸ்க்கு உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் கட்டாயம் இருக்கும். அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். நீங்கள் போய் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போய் அந்த கார்டை வச்சு யாரையாவது கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கார்டு எங்கே போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கேளுங்க. இது எலிஜிபிள் ஆகுமா இல்லை வராதுன்னா நீங்கள் புது கார்டு போட்டுக்காங்க. அந்த பழசு ரெனியூல் பண்ண முடியும்னா அதை அப்டேட் பண்ணி ரெனியூல் பண்ணுவாங்க. ஆன்லைன் ஏற்றிட்டு உங்களுக்கு ரெனியூல் பண்ணி கொடுப்பாங்க. பழைய புக் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ரெனியூல் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் அது கட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ புதுசாக வந்தது ஆன்லைனில் பண்ணுறது 2019 வந்தது எப்படின்னா, நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூல் பண்ணால் போதும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கார்டு ரெனியூல் பண்ணணும். நீங்கள் அந்த கார்டு வச்சுட்டு இருந்தால் நீங்கள் இந்த பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே அனுபவிக்கலாம். இதில் இருக்கிற நீங்கள் கார்டு இந்த விடுபட்டவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு அங்கே ரெனியூல் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அம்மா ஒருத்தங்க அதை அப்ளை பண்ணோம், நாங்கள் இன்ன வரையும் வாங்கலை, அது என்ன தகவல்னே இதுவரையும் தெரியல, அது என்னாச்சுன்ற அது மாதிரி சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போயிட்டு அவங்க நீ இப்போ அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, எங்கேயாவது கொடுத்து தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. டைரெக்டாக இவங்க பண்ண முடியாது. அதனால் எங்கே கொடுத்து பண்ணாங்களோ அங்கே போய் கேட்டு எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலோ இல்லை நீங்கள் கொடுத்த இடத்துக்கு எங்கே போனாலும் நீங்கள் போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துன்னு போங்க. அதாவது வாரிய அட்டை, உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ. நீங்கள் என்னத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னு தெரில. அப்படி எதுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க? இப்போ கல்வி உதவித்தொகைன்னா போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, மேரேஜினுடைய டாக்குமெண்ட்ஸுங்க, ஏதாவது பேங்க் லாஸ்ட் என்ட்ரி போட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. நீங்கள் எதுக்கு கொடுத்துருக்கீங்களோ அது சம்மந்தமான டாக்குமெண்ட் கட்டாயம் உங்கள் கையில் இருக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதனால தான் பெண்டிங் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் எப்போ போய் கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் செக் பண்ணிக்காங்க. அப்பப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு. இன்னொன்று, அவங்களும் நிறையா பண்ணுறப்ப நம்ம எல்லாரையும் கவனத்தில் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும் அவங்களுக்கு. உங்களுக்கு கார்டு எங்கே போகிறது, ஆல்ரெடி கார்டு வச்சுருக்கவங்களே இது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்றாங்க. ஆல்ரெடி இவங்க கார்டு போட்டவங்க கட்டாயம் எங்கேயாவது ஒரு தாவலை போட்டிருப்பாங்க. அந்த போட்ட தாவலை போய் விசாரித்தாலே அவங்க சொல்லிடுவாங்க. அதையும் தெரியாமல் நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த புக்கை எடுத்துன்னு போய் கலெக்டர் ஆஃபீஸில் கேளுங்க. அங்கே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க.